பச்சை மிளகா 4 கீச்சு வச்சுருக்கேங்க. பீன்ஸ் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. கேரட் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. மல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் 1 பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க. உப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. கடுகு, வெள்ளுளுந்து பருப்பு, கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தாளிக்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த 3 ஸ்பூன் எண்ணெய் அப்படியே ஊற்றிடலாங்க. எண்ணெய் காயுதுங்க. கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளுளுந்து பருப்பு போட்டுடலாங்க. நல்லா பொரிக்கிட்டுங்க. அடுப்பு கொஞ்சம் ஹை பண்ணி விட்டுறலாங்க. நல்லா பொரிக்கிட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே பச்சை மிளகா போட்டுடலாங்க. அப்படியே மல்லி, கருவேப்பிலையை போட்டுடலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. அப்படியே கேரட் போட்டுடலாங்க. அப்படியே பீன்ஸை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா அப்படியே வதக்கலாங்க. இது அப்படியே சிம்மில் வச்சுங்க ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுறலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் கலவை கொஞ்சம் உப்புங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம கலக்கிட்டு தட்டு போட்டு சிம்மில் அடுப்பை வச்சு ஒரு 2 நிமிஷம் வைக்கலாங்க. 2 நிமிஷம் இருந்தால் காய் அப்படியே வெந்துருங்க. அந்த கேரட் பீன்ஸ் வெந்துடும். இப்போ பார்க்கலாங்க எப்படி வெந்திருக்குன்னு. சூப்பராக வெந்துருச்சுங்க. சிம்மில் வச்சிடணுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இந்த வறுத்த சேமியா தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இந்த கப்புலேயே 2 கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நாங்கள் இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க. அதே கப்பு ஊற்றிக்கலாங்க. இன்னொரு கப்பு ஊற்றிக்கலாங்க. உப்பு போட்டுடலாங்க. உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேங்க. அடுப்பை ஹை பண்ணி விட்டுறலாங்க. காய்க்கு நம்ம சிம்மில் வச்சோம் இல்லைங்களா, இப்போ ஹை பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே கொதிக்கிட்டுங்க. கொதிக்கும் போது நம்ம காய் செக் பண்ணிக்கலாங்க. வெந்திருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு நம்ம சேமியா போட்டுக்கலாங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம சேமியாவை போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கிட்டு நல்லா வேகட்டுங்க. பார்க்கலாம். இப்போ அப்படியே வெந்துட்டுருக்குங்க. நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாங்க. மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணுங்க. இப்போ சூப்பராக வெந்துருச்சுங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக கரெக்டாங்க. அந்த வறுத்த சேமியாவாக இருந்தங்காட்டி வறுக்க வேண்டியது இல்லைங்க. வறுக்காத சேமியாவாக இருந்தால் நம்ம வறுத்து தான் போடணுங்க. கூட முந்திரி பருப்பு போடுறதுனால போட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள்.